நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் வந்து உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளோ திறமையான ஆளுகள் நமக்குள்ள இருக்காம கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு காலையில் விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு வந்து 2 இடத்துல வந்து சூரத்தை எங்கள் அம்மா வந்து உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியா உடையணும். ஓங்கி ஒரு அடி கரெக்டாக 2ஆ பொழந்தது. திரும்பியும் ஓங்கி ஒரு அடி இன்னொரு இடத்துக்கு கரெக்டாக 2ஆ பொழந்தது. சரிக்கு சமமாக பொழந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையின் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கும். அது 20, 30, 40 எதுவும் இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல, தேமுதிக எங்க சேருறோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. இதை நான் வந்து ஆணவத்திலே திமிர்லியா பேச நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்லணும். அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும்.